அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20 வரை, ஆகஸ்ட் 20 2025 வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு. ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா 90% மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க, வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அது சந்தோஷம். பட் 1-2 பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ஒத்தே வரல, சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரணும் இல்லை. பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும். நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். 75-80% மேலே அதுதான் வேலை பார்க்கும். இது வெறும் 20-25% தான் நம்ம கோச்சாரம். இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, அதற்கேற்ற சூழல் இருக்கும். ரிசல்ட் மேபி தசாபுத்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும், தசாபுத்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும், இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும். அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட நோக்கம். மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டைரெக்டாக பலன்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் பலன்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப, ராசி அப்படின்னு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும். உங்களுடைய வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அதை வச்சுக்கணும். சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோள். அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க. பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, லக்னத்துக்கு பலன் பார்க்கிறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். புத்தி வேற, உணர்வுகள் வேற. புத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், உணர்வுகள் வீக்காக இருக்கும். இந்த லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும். அதை வச்சு தான் இந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு மேஷ லக்னம், மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும், மேஷ ராசியில் பிறந்தவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எக்ஸ்டர்னலாக ஏன்னா அது மாதிரி இருக்கும் அந்த உணர்வுகளில், நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி. ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற வெளிப்பாடுகள், செயல்பாடுகள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதே போல தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது, ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது, அது ராசி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம். இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல், அந்த தலைப்பை பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா மாற்றமும் ஏற்றமும் வரும். மீண்டும் அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். எதிர்பாரா மாற்றமும் ஏற்றமும் வரும் அப்படின்னு இருக்கேன். இந்த மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பார். எதிர்பாராத வகையில் ஏற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். அது குருவும் ராகு கேதுவும் கொடுப்பார்கள். அதனால தான் எதிர்பாரா மாற்றமும் ஏற்றமும் வரும்ன்றிருக்கேன். அது சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போ பயப்படக்கூடாது. மனித மனம் அப்படிதான், ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு ஜோனில் இருந்திருக்கும். ஒரு சேஞ்ச் வர்றப்போ ஒரு பதட்டம் வரும், பயம் வரும். அது தேவையில்லை. ஏன்னா அந்த மாற்றம் ஏற்றத்திற்காகத்தான் அப்படிங்கிறத நினச்சிக்கங்க. எப்போ ஏற்றத்தை கொடுக்கும்னா, ரொம்ப ஆசையோட ஈகோவோட செயல்பட்டாதான். ஈகோ இருக்கிறப்ப தான், நான் செய்கிறேங்கிறப்ப பண்ணுறப்ப தான் பிரச்சனை வரும். நல்ல தியானம் பண்ணிட்டு, தட் இஸ் மெடிடேட் பண்ணிட்டு, ஒரு சமநிலையில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இந்த பதட்டம்லாம் வராது. உங்கள் லக்னத்துக்கு 5 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கான். யாரு கூட இருக்கான்? சூரியனோட. உங்கள் முயற்சியில் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும், பக்கவாக இருக்கும். ஆனால் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க. டபக்குன்னு கொஞ்சம் திமிராக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் தான் ஜெயிச்சிருக்கார். அதனால் சூரியனோட பலத்தையும் அந்த புதன் தான் வாங்கியிருக்கார்.
ஓவர் திமிரா பேசி, பெரிய ஆளு மாரி பேசி, வரக்கூடிய அதிர்ஷ்டத்த நீங்க கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அண்ட் 7, 12 குடையவனும் 4ஆம் இடத்துல இருக்கான். இது கொஞ்சம் மத்தவங்க சூழலையும் இணைச்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாரி, உங்களுக்கு வரக்கூடியவங்க உங்கள விட வித்தக்காரர்களா இருப்பார்கள். அவங்களோட இணைந்து செயல்படுறதுங்கிறது தாண்டி, அவங்க சொல்றத கேட்கறதுன்னு கூட நீங்க இறங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா, நாள்ல உள்ள கேது அப்படி செய்ய விட மாட்டார். அப்படியே உங்களுக்கே எல்லாம் தெரியும்னு அப்படி பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு, நான் எவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் பண்ணுவீங்க. இந்த மாதம் அப்படி பண்ண வேண்டாம். அப்படி ஸ்ட்ராங்கா பண்ணீங்கன்னா, எதிர்பாரா மாற்றம்னாக்கா அது நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு வந்துரும். ஸோ இணைந்து செயல்பட்டுக்கணும். அந்த லக்னத்துக்கு 9 குடையவனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. ஆனா, அவன் இப்ப வக்ரம் பெற்று போயிருக்கான். இந்த வக்ரகதியில பயணிக்கிறதால தான் கொஞ்சம் ஒரு தெம்பு பதிலா வம்பு வர்ற மாரி இருக்கும். என்ன மாரி வம்பு அப்படின்னாக்கா, உங்களை அறியாமலேயே அகலக்கால் வைக்கிறதுன்னு பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்னு பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய கடன வாங்கி ஏதாவது செய்யறது. ஏன்னா, அந்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறதால, ஸ்டார்ட்டிங்லயே அதையும் இதையும் பெரட்டி உருட்டி கடன வாங்கி பெருசா செய்வோம்னு நெனைப்பீங்க. அப்படி செஞ்சாலே ஈகோவோட செயல்படுறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப எதிர்பார்த்து, திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும்னு நெனைக்கிறப்பயே ஈகோ அங்க ஸ்ட்ராங்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வராது. நான் சிரத்தையோட வேலை பார்ப்பேன். அதுக்காக அலட்சியமா வேலை பார்க்க மாட்டேன். ஆனா, என்ன பலன் வருதோ அது கடவுள் குடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். ஸோ, அந்த 9ஆம் இடத்ததிபதி 11ல இருக்கிறப்ப நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, நெனச்சு பார்த்தத விட மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். நீங்க நெனச்சிட்டு ரொம்ப தீவிரமா அதுக்கு முயற்சி எடுத்து ஆகணும்னு பண்ணீங்கன்னாக்கா, வம்பு தான். ஏன்னா, அவரு வக்ரம் பெற்று போயிருக்கிறதால வம்புகள் தான் அதிகம் வரும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துக்கணும். அண்ட் 4ல உள்ள கேது அப்படி ஒரு ஆராய்ச்சிய குடுப்பாருன்னு சொன்னேன். இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவு யோசிச்சுட்டு என்ன செய்யணுமோ செஞ்சிடணும். அப்பதான் இந்த ராகு, சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப, கண்டிப்பா அந்தஸ்து மரியாதையோட அந்த காரியத்த முடிச்சு குடுப்பார். நல்ல ஆட்சி சனி பகவான் போல அவர் வேலை பார்ப்பார். காரியம் கண்டிப்பாக முடியும். நீங்க ரொம்ப ஈகோவா பண்ண வேண்டியது இல்லையா? ரொம்ப ஈஸியா ஃப்ளோவா போறத விட்டுட்டு, எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? குரு பகவானும் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திலிருந்து அபரிமிதமான தன வருவாயும், வெற்றிகளையும், மறைமுக பங்குகளையும், பெரிய அளவுக்கு தொழில் வேலை வாய்ப்புகளையும் அவர் கண்டிப்பாக குடுப்பார். தன வருவாய் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். நீங்க காம்ப்ளிகேட் பண்ணாம, கொஞ்சம் எல்லாம் தெரியுங்கிற மாரி பேசாம இருந்தாலே போதும். ஏன்னா, உங்க லக்னத்துக்கு, ராசிக்கு அந்த அதிபதி சுக்கிரன். அவருக்கு ஆகாதவர் இந்த குரு பகவான். அதனால டக்குன்னு ஏதாவது பேசிப்புடுவீங்க. அப்படியே உள்ள இருக்கிறத அப்படியே சொல்லிப்புடுவீங்க. அதனால பிரச்சனை வரும். இல்ல உண்மைய சொல்லிருவீங்க. ஏன்னா சுக்கிரன் நடிக்கும். அசுரகுரு. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நல்லவங்கள்ட்ட தான் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லலாம். கெட்டவங்கள்ட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா, உங்கள பிரச்சனை பண்ணிருவாங்க. அதுக்கு லைட்டா நடிக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. பட் 2ஆம் இடத்துல அந்த குரு இருந்து 8 பார்க்குறப்ப, திடீர்னு உங்கள அறியாம உண்மைய சொல்லிருவீங்க. அதனால கெட்ட பேரு. இல்ல அந்த உண்மையை சொன்னதால, மத்தவங்க சூழல் வழியா இணைஞ்சு போகணுன்றதுல அவங்க வழியாலயும் பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வந்துரும். அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான், உங்க முயற்சியில் அபரிமிதமான வெற்றி, எதிர்பாராத மாற்றங்கள், வெற்றி, தட் இஸ் ஏற்றங்களும் அண்ட் பெரிய அளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் வரும். பேச்சில கண்டிப்பாக கவனம் தேவைன்னு இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கணும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 26/7/2025 வரைக்கும் தாங்க ஆட்சியாக இருக்கிறார் உங்க லக்னம் ராசியிலேயே. அடுத்து 2ஆம் இடம் போறார். அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ரொம்ப கெட்டது சொல்ல முடியாது. ஏன்னா நட்பு வீட்டுக்கு போகிறார். பெரிய அளவுக்கு அவர் மறைமுக பங்குகள், பங்குதாரர்கள் வழியாக நன்மைகள், உள்ளுணர்வு நல்ல வேலை பார்க்கறதெல்லாம் பண்ணும். அதனால சிறப்பு தான். பெரிய அளவுக்கு கெடுதல் கிடையாது. ஆனா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 29/7/2025க்கு அப்புறம் 5ஆம் இடம் போவார். அது கொஞ்சம் மத்தவங்க சூழல இணைத்து செயல்படுறது வேற. சரண்டர் ஆகிறது நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே.
அவங்க சொல்றத அப்படியே கேட்டு செய்யறது மாரி. இப்ப 5ஆம் இடம் போறப்ப மேட்டர் ஆஃப் 9 டேஸ் தான். ஏன்னா 20ஆம் தேதியிலேருந்து பலன் சொல்றதால 29/7/2025க்கு அப்புறம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அத செய்யுங்க. வேகம், கோவத்தை தவிர்த்து கொள்ளணும். உங்கள அறியாம டென்ஷன், எரிச்சல், வேகம், கோவம் வரும். 1, 5ல 9ல இருக்கக்கூடிய கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால ஒரு டென்ஷன் ஆவீங்க. அது வேண்டாம். அடுத்து சூரியனும் 17/8/2025 அன்று இடப்பெயர்ச்சி ஆகி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு போகிறார். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஆளு, பெரிய வித்தக்காரன்பா, திறமைக்காரன்பான்னு ஆகுற மாரி அது பண்ணும். அது 17ஆம் தேதினா லாஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் இருக்கு. ஏன்னா 20/8 வரைக்கும் தான் நான் பலன் சொல்லியிருக்கேன். அடுத்த மாசம் ஸ்ட்ராங்கான வித்தைய திறமைய நீங்க வெளிப்படுத்துற மாரி இருக்கும். ஸோ எதிர்பாராத மாற்றமும் ஏற்றமும் வருங்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதாவே ஏற்றமாவே வந்துரும். ஈகோவா செயல்பட்டீங்கன்னா அது மெடிடேட் பண்ணலன்னா அப்படிதான். எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு ஆவும்னு பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்றதையே கேட்க மாட்டீங்க. நிமித்தங்கள், சகுனங்களை எல்லாம் பார்க்க மாட்டீங்க. திமிரா செஞ்சு கெடுத்துருவீங்க. அது கவனம் தேவை. மெடிடேட் பண்ணிக்கங்க. அந்த ஏற்றமும் அந்த மாற்றமும் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.